ஹலோடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம கும்பகோணத்திலே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலோட தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டு இப்போ கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமா பெருங்காய பொடி, அது கூடவே இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல வந்து நிக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த தக்காளி தொக்கை நீங்க 1 மாசம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு நம்ம கும்பகோணம் தக்காளி தொக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சமையல் அங்காடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய்.